ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இந்த ரோகிணி கெட்டதும் மட்டும் இல்லாமல் மீனாவுடைய வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிட்டாங்க. போகும்போது ரொம்ப தேங்க்ஸ் மீனா, என்னை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சோ நீங்கள் முத்துக்கிட்ட சொல்லாமல் இருப்பீங்கன்னு பார்த்தா சொல்லிட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என் வாழ்க்கை இப்படி ஆகி நிற்கிது, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லிட்டு போயிட்டாங்க. தப்பு பண்ணதெல்லாம் அவங்க, பொய் சொன்னதெல்லாம் அவங்க, வீட்டில் எல்லார்கிட்டையும் மறைச்சது ரோகிணி. மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதை தான் அவங்க மறைச்சாங்க. இந்த விஷயத்த வச்சு என் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணமே நீ தான். வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டல, நீ மட்டும் சந்தோஷமாக இரு அப்படின்ற மாதிரி மீனாவுடைய வாழ்க்கையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க இந்த ரோகிணி. இப்போது மீனா எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது எல்லாருமே மீனாவை மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. முத்து முக்கியமா என்ன மீனா, அவ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ஊருக்கு போனப்போ இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாரையும் ஏமாத்திட்டு அவ சொன்ன பொய்யை வச்சு நீ மறைச்சது தான் ரொம்ப பெரிய தப்பு. அவ சொன்னது பேர் கூட தப்பு இல்லை, நீ தான் இந்த குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் துரோகம் பண்ணியிருக்கல அப்படின்னு. அவ செத்துருவா அப்படின்னா நீ எல்லார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிருவியாடி. எல்லாருமா சேர்த்து கூட்டு கலவானிங்களா இந்த வீட்டையே என் பையனுடைய வாழ்க்கையும் நாசமாக்கிட்டீங்கல்ல, அப்பவே உனக்கு தெரிஞ்சப்பவே இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அவங்க சொல்கிற மாதிரி விஷயம் தெரிஞ்சப்பவே சொல்லியிருந்தா மீனாவோடைய வாழ்க்கையாச்சும் மிச்சமாயிருக்கும். ஸோ இப்போது ரோகிணியோட வாழ்க்கையும் சேர்த்து மீனாவோடைய வாழ்க்கையும் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. முத்து அந்த அளவுக்கு அவ்வளோ கோவமாக இருக்காங்க. அப்போது விஜயா இருந்துக்கிட்டு, என்னம்மா ஸ்ருதி, இந்த வீட்டில் மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் ஏதாச்சும் மறைச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்கவும், ஆண்டி என்ன சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஆண்டி, நான் என்ன மறைக்க போகிறேன், நான்லாம் எதையுமே மறைக்கலாம் அப்படின்னு சொல்லவும், மா ஸ்ருதியெல்லாம் அந்த மாதிரி எதையும் மறைக்கலாமா, அப்படி பண்ணுறவங்களும் ஸ்ருதி கிடையாது அப்படின்னு சொல்கிறோமோ. அப்போது என்ன ரவி, நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை மீனா, ரவி அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உண்மையை மறைக்கக்கூடாது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றதையே நான் உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்து தான் எனக்கே இந்த மெச்சூரிட்டி வந்தது. அதுக்கப்புறம் தான் நானுமே ரவி கிட்ட எல்லாத்தையும் க்ளோஸாக பழக ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இது வரைக்கும் நானும் ரவியும் கூட உங்களை மாதிரி எந்த பொய்யும் சொல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் நீங்கள் முத்துக்கிட்ட பொய் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஸ்ருதி தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. காலமும் சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பொய்களை சொல்லதானே வேண்டியது இருக்குது அப்படின்னு. இங்கே பாரு மீனா, நீ சொல்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. இங்கே பார், நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ பொய் சொன்னது இப்போது எல்லாருக்குமே எவ்வளோ கஷ்டத்தையும் வருத்தத்தையும் உண்டாகுதுன்னு நினச்சிப்பார். எதுக்காக பொய் சொல்லணும், எப்போ பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்குது. ஆனால் இந்த விஷயத்துக்கு நீ பொய் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இது சொல்கிறதுனால குடும்பம் உடஞ்சிரும் அப்படின்னு நீ சொல்லாத மறைச்சதுனால இப்போ மட்டும் என்ன ஆயிடுச்சு, அந்த விஷயம் தெரிஞ்சோ அதே மாதிரி தான் இந்த குடும்பம் உடஞ்சு நின்று இருக்கு. ஏன் மீனா, நீ இப்போ இது அப்போவே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குல்ல, ஏன் எங்ககிட்ட மறைச்ச அப்படின்னு. இப்போ மீனா மறைச்சிட்டாங்க, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அத்தனை பேருமே நினைக்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு, என்னம்மா மீனா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு. ஐயோ மாமா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் இந்த குற்ற உணர்ச்சியில் தான் இவ்வளோ நாளாக நான் ரொம்ப பயந்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாரையும் ஏமாத்துறோம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு தான் இருந்தது. வாழ வந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி ராத்திரி பகலுமா தூங்காமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுமாம்மா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான், அப்படிப்பட்ட ஒருத்திக்கு துணை போனது என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புமா, நீ பொய் சொல்லியிருப்பா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாரை விடவும் இந்த குடும்பத்தில் விஜயா உன்னை வெறுக்கும் போது கூட இந்த குடும்பத்தோட குத்து விளக்கு நீ அப்படின்னு உன்னை ஒரு வார்த்தை கூட விஜயாவை பேச விடாமல் நான் உன்னை அவ்வளோ புகழ்ந்து பேசுவேன், உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியே, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கவும் அத்தனை பேருக்குமே இப்போது மீனா மேலே தான் கோவம். மனோஜ் இருந்துக்கிட்டு, என்னடா ரோகிணி ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு அவளை பார்த்தனா உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து வீட்டில் சொல்லி இப்போது இப்படி பண்ண அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு. அவள் பண்ண தப்புக்காக இப்போ ஓன் பண்ணாடி பண்ண தப்புக்காக நீ என்ன பண்ண போறடா அப்படின்னு. இங்கே பாருடா,
எனக்கும் மானம் ரோஷம் வெக்கம் எல்லாமே இருக்குது. இங்கே பார், நானும் என் பொண்டாட்டியை ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்பேன். அமைதியாக இருக்கிறியா நீ கொஞ்சம் அப்படின்னு. இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டிய நேரம் இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் பழங்குடரே, கரெக்டாக சொல்கிற. யாரை நம்புறதுனே தெரியல, இந்த உலகத்தில் எல்லாருமே துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ண போகிறீங்க முத்து, நீங்கள் இப்படி பேசுறதுனால என்ன? அவங்க தான் 2 வருஷமாக நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. மீனாவுக்கு 2 நாளைக்கு, அதாவது 2 மாதம் முன்னாடி தானே இந்த விஷயம் தெரியும். அதனால் மீனாவும் அவங்களும் ஒன்றுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்கவும், இங்கே பாருமா ஸ்ருதி, நீ எதுவும் பேசாத, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. அவளுக்கும் இவளுக்கும் என்ன வித்தியாசம்? அவள் சொன்ன பொய்யமையும் அவள் மறைச்ச உண்மையும் தானே இவ்வளோ எங்ககிட்ட மறைச்சிருக்கா அப்படின்னு. ஆண்டி, எல்லாமே ஓகே தான், 2மே லாஜிக் தான். ஆனால் தப்பு பண்ணது அவங்க. ரோகிணியோட வாழ்க்கையில் நடந்தது இந்த விஷயம். மீனாவோட வாழ்க்கையில் அப்படி எதுவும் நடக்கலையே. அவங்க சொன்ன பொய்யை இவங்களுக்கு தெரிஞ்சோ அது சொல்லாமல் மறைச்சது தான் மீனாவுடைய தப்பு. அதுக்கு மீனாவுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனால் அதுக்காக ரோகிணியை மாதிரி மீனாவும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் யாருமே முடிவு பண்ணி தராதீங்க ஆண்டி. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. மீனா எக்காலத்துலேயும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏதோ அவங்க செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்ணதுனால மீனா அப்படி சொல்லியிருக்காங்க. வேண்டாம் ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து மீனாக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இல்லை ஸ்ருதி, நீங்கள் யாருக்கு இது எனக்காக அத்தைக்கிட்டேயும் வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையும் நீங்கள் எதையும் கன்வின்ஸ் பண்ணி பேசாதீங்க. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதனால் என் வாழ்க்கை எந்த லெவலுக்கு போய் முடியுன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமாவும் எல்லாருமே இப்படி தான் என்னை பேசுவாங்க அப்படின்னும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நான் பண்ணது தப்பு தான். நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலையும் நான் அதை ஏற்றுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்களும் தான், எனக்கு இதில் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்பட்டு எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது விஜயா இருந்துக்கிட்டு, என்னடா பார்த்துட்டு இருக்க, அவளுக்கும் இவளுக்கும் என்ன வித்தியாசம்? அவள் என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டா, இவ உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா. இதில் முடிவெடுக்க வேண்டியது நீ தாண்டா. ஏன்னா நான் கழுத்தை பிடிச்சி உன் பொண்டாட்டி வெளியில் தள்ளனா, ஏன் பொண்டாட்டி நீங்கள் ஏன் கழுத்தை பிடிச்சி தள்ளுறீங்க அப்படின்னு உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வருவ. இதில் என்ன முடிவெடுக்கணுமோ அப்படின்றத நீயே எடுத்துக்கோடா. நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இவ்வளோ பிடிக்காது, இவ பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்காது. நீங்கள் 2 பேரும் தான், அப்பாவும் பிள்ளையும் தான் பல மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்க. பார்த்தீங்களா, இப்போது உங்களுடைய முதுகுலேயே அவள் குத்திட்டா. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதில் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சேரில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் கோவத்தோடு ஆடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மொத்தவும் அண்ணாமலையும் முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது புரியுது மாமா, நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ண தப்புக்கான தண்டனையே நானே அனுபவிச்சுக்கிறேன். நீங்கள் யாரும் எதுவும் சொல்லாததுக்கு முன்னே நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு மீனாவே இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, மீனா என்ன பண்ணுறீங்க? முத்துவும் அங்கிளும் உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, நீங்கள் ஏன் இப்படி கோவப்பட்டு நீங்களா முடிவு பண்ணி போகிறேன்றீங்க அப்படின்னு. இல்லை, நான் கோவப்படுறதுனால என்ன ஆக போகுது ஸ்ருதி? நான் பண்ணது தப்பு, கோவப்பட்டு என்ன ஆக போகுது? விடுங்க, நான் பண்ண தப்புக்கான தண்டனையே நானே அனுபவிச்சுக்கிறேன். ஆனால் நீங்களாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, அதுவே எனக்கு போதும். ஆனால் என் கூடவே இருந்து என் கூட இத்தனை வருஷமாக வாழ்ந்த அவருக்கு என்னுடைய வருத்தமும் வலியும் புரியலைல்ல. நான் அப்படி பண்ணதுக்கான காரணத்தை சொல்லியும் இதுக்கான ஒரு காரணத்தை சொல்கிறேன்னு நினச்சி என் மேலே கோவப்படுறாரு. அவரே பேசாமல் அமைதியாக இருக்காரு. இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருந்தும் இந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் ஸ்ருதி? விடுங்க, நீங்கள் பேசுனீங்கல்ல எனக்காக, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏதாச்சும் பேசடா, அவங்க பண்ணது தப்பு தான், அதான் அவங்க அதுக்கான காரணத்தை சொல்கிறாங்கல்ல, அதை நம்பாமல் நம்ம இப்படி பேசுறது தப்பு இல்லையா அப்படின்னு. இங்கே பாருடா, அண்ணி அப்படியெல்லாம் பொய் சொல்கிறவங்க கிடையாதுடா, விடுடா அப்படின்னு. ஏன்டா சொல்ல மாட்டா? இதோ இப்போ பார்லாராமா பற்றின விஷயத்தை உண்மையை தெரிஞ்சும் சொல்லாமல் பொய் சொல்லியிருக்கா. இப்போ அவள் சொல்கிற காரணம் மட்டும் உண்மைன்னு என்னால் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு முத்து சொல்லவும் மீனா ஆடி போயிடுறாங்க. அப்படியே பேகை தொப்புன்னு கீழே போட்டுடுறாங்க. ஏங்க
தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் என்ன நினச்சிடாதீங்க. நான் வேணா உங்கள் காலில் விழுந்து கூட பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனால் அந்த ஒரு பொய் மறைச்சதுனால நான் இன்னமும் உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கேன். அதுக்கான காரணம் சொன்னேன் இல்லையா, அதுவும் பொய்ன்னு மட்டும் என்னை நினச்சிடாதீங்க. நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மீனா காலில் விழுந்து அழுதுட்டு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. இனி வாழ்க்கையில் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இதை நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் கண்டிப்பாக வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு மீனா வீட்டு வாசப்படியே மெரிக்கும் போது, டே ரவி சொல்லுடா, ஏதாச்சும் சொல்லுடா, அண்ணி வீட்டு விட்டு போகிறாங்க. டேய் அப்படியெல்லாம் அண்ணி அனாவசியமாக போய் சொல்கிறவங்க கிடையாதுடா. அண்ணியை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லை, அவங்களுடைய குணமும் உனக்கு தெரியும் இல்லைடா. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அவங்க நம்புவாங்க அப்படின்னு நீ தானே அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்ப. யார் தப்பானவங்க யார் உண்மையானவங்க அப்படின்னு தெரியாமல் கூட எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிறவங்கடா அண்ணி. இப்படி ஒரு விஷயம் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் செத்துருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணதுனால நம்மளாட அந்த உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அப்படி சொல்லியிருக்காங்கடா. ப்ளீஸ்டா விட்டுடா, அதை நினச்சி அவங்க வருத்தப்பட்டதா அவங்களே சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. ஏண்டா டே சொல்லுடா அப்படின்னு ஸ்ருதியும் ரவியும் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பா நீங்களாச்சும் முத்துக்கிட்டு சொல்லுங்கப்பா, நீங்களும் எதுவும் பேசாமல் இருந்தால் என்னப்பா தப்பு, நீங்கள் இப்படி அமைதியாக இருக்க அவங்க வீட்டை விட்டு போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து அண்ணாமலை கிட்ட பேசவும், இதில் முடிவெடுக்க வேண்டியது முத்து, இதில் நான் எதுவும் பண்ண முடியாது, இது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் பொய் சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரே வருத்தம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்லவும், என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ அண்ணி வீட்டை விட்டு போனால் பரவாயில்லையா அப்படின்னு. டே அவள் வீட்டை விட்டு போகிறத என்னாலையும் ஏற்றுக்க முடியாது தான்டா. ஆனால் இவ்வளோ நாளும் 2 பேரும் ஒத்துமையாக வாழ்ந்தவங்க அவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. மீனா எதுக்காக போய் சொன்னா, என்ன சொன்னா, எப்படி சொன்னா அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், முத்துவுக்கும் தெரியும். இதில் அவன் முடிவெடுக்க வேண்டியது அவனுடைய வாழ்க்கை பற்றி. ஆனால் அனாவசியமாக மீனா பொய் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்றத மட்டும் என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவன் சொல்கிற காரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியுது. முத்துவாளை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத இருக்கிறதும் அவனுடைய முதுவு, இது அவனுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த வீட்டை விட்டு மீனா போகணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. அப்போது முத்துக்கிட்ட வந்து ரவி இருந்துக்கிட்டு, முத்து பாருங்க அப்பாவே சொல்லிட்டாரு, இனிமேலாச்சு அண்ணியை வீட்டுக்குள்ளே கூப்பிடுடா, அண்ணியும் காரணம் இல்லாமல் பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அப்பா நம்புறாரு. அவங்க சொன்ன காரணத்தையும் நம்புகிறாங்க. அவங்க பொய் சொன்னதை தான் அப்பாவால் ஏற்றுக்க முடியல. நீ என்னடா பேசாமல் இருக்க, அப்பா நம்பிக்கை வச்சிருக்கிற அளவுக்கு கூட அண்ணி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிட்டு இருக்கவும், மீனா பார்த்துட்டு முத்து முறைச்சிக்கிட்டே அமைதியாக நின்றுட்டு தான் இருக்காரு. எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அப்போது மீனா இதுக்கு மேலே அவருக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டை விட்டு போக முடிவு பண்ணி வாசப்பிடியை விட்டு காலடி ஒரு அடி எடுத்து வச்ச உடனே முத்து நிலு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படியே மீனா நின்றுட்டு இருக்கவும் காலை இழுத்து உள்ள வை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏங்க என்னாச்சு அப்படின்னு, இல்லை மீனா நீ பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான், நான் அதுக்காக உன்னை இப்போ மன்னிச்சிட்டேன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, நான் உன்னை மன்னிக்க போகிறது கிடையாது. ஆனால் அதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போகணுன்றது அவசியம் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தர் நம்ம மேலே பேசாமல் நம்ம மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற எவ்வளோ வலி அப்படின்றது உனக்கு இங்கேருந்தே புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், என்ன முத்து இப்படியே சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு ரவி ஸ்ருதி, அதுக்கப்புறம் இங்கே விஜயா, அது அவனுடைய வாழ்க்கை, அவன் முடிவெடுக்கணும்னு சொல்லியாச்சுல்ல, அதான் அவன் முடிவெடுக்கிறான்ல. ரவி ஸ்ருதி நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே மீனா அமைதியாக அங்கேயே அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கவும் முத்து இருந்துக்கிட்டு, யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதாவது இதோட முத்துவுக்கு மீனா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இதுக்கப்புறம் முத்து வந்து மீனா கிட்ட இருந்து விலகிடுறாங்க. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு மீனா கிட்ட பேசாமல் கோவத்தோட முத்து இருந்துட்டுருக்காரு. மொத்த குடும்பமும் நடந்த விஷயத்த நினச்சி ஆடி போய் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க, இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கா அப்படின்னு. ஏன் மனோஜி நடந்த விஷயத்த நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. ரோகிணி எப்படியெல்லாம் ரோகிணி கூட இருந்தாங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்றத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எல்லாம் சரியாகி ரோகிணி கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதை பார்த்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க மனோஜ் வந்துட்டு. அதுக்கப்புறமா இங்கே ஸ்ருதி ரவியும் அண்ணி இப்படி பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியும் பேசிகிட்டு இருக்கவும், எனக்கு
மீனா பண்ணதை விட ரோகிணி பண்ணது தான் ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரோகிணி அழுதுகிட்டே அப்படியே ரோடு ஓரமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. பித்து பிடிச்ச மாதிரி வீட்டில் எல்லாரும் பேசுனதை நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. மகேஸ்வரியோட வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. மகேஸ்வரி வெளியில் வந்து ரோகிணியை பார்த்த உடனே, என்னாச்சு ரோகிணி, ஏன் இப்படி அழுதுகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்று அழுக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாமல். அப்போது, ஹே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, கிறிஷை போய் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரிடி, நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீ என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு. நீ முதல்ல போய் கிறிஷை கூட்டிகிட்டு வா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மகேஸ்வரியும், சரி நீ வெயிட் பண்ணி இங்கே இரு, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிறிஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போது மகேஸ்வரி கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கிறிஷ் வந்து வீட்டுக்கும் வராங்க. அம்மா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை கிறிஷ், நீ போ, உள்ளே போய் ஹோம்ஒர்க் பண்ணு போ அப்படின்னு. ஏம்மா நீ அழுவுற அப்படின்னு. போ கிரிஷ் அப்படின்னு சொல்லவும் கிறிஷுமே அமைதியாகிடுறாங்க. கிரிஷ், நீ உள்ள வா, ஹோம்ஒர்க் பண்ணு, அம்மா அவங்ககிட்ட அப்புறம் பேசுவாங்க அப்படின்னு மகேஸ்வரி சொல்லி கிறிஷை ரூம்குள்ளே போக வச்சுட்றாங்க. என்னடி ஆச்சு, வந்ததுலேருந்து நான் போய் கூட்டிகிட்டு வர வரைக்கும் இப்போ வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னாவும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாமே போச்சுடி, என் வாழ்க்கையே போச்சு, அந்த மீனா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டு எனக்கு டைம் கொடுத்தா. நானாச்சு எப்படியாச்சும் வீட்டில் சொல்லி பொறுமையாக எல்லாரையும் சமாளிச்சிருப்பேன். ஆனால் மீனா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன்னு என்ன சும்மா சொல்லியிருக்கா. முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி முத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு முத்து வந்து வீட்டில் சொல்லி ஆன்ட்டி மனோஜ் எல்லாருமே என்னை திட்டி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்கடி. அவ்வளோதான், நான் எதுக்காக இவ்வளோ நாளாக போய் சொல்லிக்கிட்டு இருந்தேனோ அது போயிடுச்சு, என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கு தானா நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நினச்சி மகேஸ்வரியும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத ரோகிணி, சரியாயிடும். இங்கே பார், எப்படியோ ஒரு வழியாக விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சுல, இந்த பிரச்சனையை இப்படியே கொஞ்ச நாள் விடு. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறமா நீ போயிட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசு, சரியாக போயிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், இல்லடி கண்டிப்பாக என்ன அந்த வீட்டில் யாருமே ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஏன் முக்கியமாக மனோஜ் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அவன் அம்மா சொன்னால் அவன் என்ன வேணாலும் செய்வான். ஆன்ட்டி வீட்டை விட்டு இவளை வெளியில் அனுப்பின உடனே மனோஜ் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டான். ஏன் இதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்னுடைய கழுத்தில் இருக்கிற தாலியை ஆன்ட்டி கழுத்தை சொன்னாங்க. ஆனால் மனோஜ் எனக்கு அவள் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டான். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். கொஞ்சம் விட்டுருந்தா என் தாலியை கழட்டிட்டு என்னை வீட்டை விட்டு அடித்து தொடுத்திருப்பாங்க. எனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதமும் என்னுடைய பலமுமே இந்த தாலி மட்டும்தான். இதை வச்சு தான் நான் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். இது இல்லைன்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் போகிறதுக்கான அஸ்திவாரமே இல்லாமல் போயிட்டுக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. கவலைப்படாத, நீ சொன்ன மாதிரி உனக்கும் மனோஜுக்கான பந்தம் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அழுதுட்டுருக்கவும் அப்போ தான் மகேஸ்வரி ரோகிணியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப அதிர்ச்சியாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஃபோனை வைமா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவங்களும் இங்கே ரோகிணி பார்க்க ஊருக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.